பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கொஞ்ச நாளாக ஒரு 4-5 நாளாக எங்களோட சமூக ஆட்கள், அதாவது சோஷியல் மீடியாவில் பேசுகிற ஆட்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் இப்போ என்னாண்டா, ஜமீயத்துல் உலமாவோட அடுத்த தலைவர் யார், ரிஸ்வி முஃப்தியா தலைவராக வருவார் இல்லாட்டி வேறு யாரும் வருவாங்களான்றது தான் எங்களோட சமூகத்தில் சில ஆட்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. சில சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்புகளெல்லாம் பார்த்தா இன்றைக்கு அதுதான் பேச்சாகிது. இன்றைக்கு வேறு எந்த பிரச்சனையுமே எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு நாட்டில் இல்லை, வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஈஸ்ரேல்காரன் இன்றைக்கி ஆறுகம்பேயில் எந்த அளவுக்கு அவன் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு போகிறான்ன்றதை இன்றைக்கி ஒரு ஃபாரின் டூரிஸ்ட் வந்து செல்கிறாரு. எப்படி செல்கிறாரு? இது ஸ்ரீலங்காவா இல்லாட்டி டெல் அவிவான்னு தெரியான்னு செல்கிற அளவுக்கு வந்துட்டார். அதாவது இன்றைக்கி ஆறுகம்பே ஸ்ரீலங்காவில் இருக்குதா டெல் அவிவில் இருக்குதான்றே தெரியா, அந்த அளவுக்கு இன்றைக்கி அது இஸ்ரேல் ஆகி கொண்டு போகுது ஆறுகம்பே. அது மட்டும் இல்லை, மிக கவலைக்குரிய விஷயம் என்னாண்டா, நேற்று ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு முன்னுக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரி வாசலில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. என்னாண்டா, இந்த கவர்மெண்ட் அன்ரோ திசாநாயக்கோட கவர்மெண்ட் ஈஸ்ரேல்லேருந்து வாரவங்களுக்கு இது அப்புறம் விசா ஃப்ரீ ஆகி கொடுத்துக்கிறாங்க. அது எப்படின்னா, நீ அங்கே வேண்டியமா சின்ன பிள்ளைகளை கொண்டுட்டு வா, அப்பாவி மக்களை கொண்டுட்டு இங்கே வந்து ரெஸ்ட் ஆயிரி, உங்களுக்கு நான் விசாவை ஃப்ரீ ஆக்கி தாரேன் என்று சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கி அதுக்கு எகெயின்ஸ்டாக நேற்று ஒரு கூட்டம் ஃபாரின் மினிஸ்ட்ரி வாசலில் போய்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதில் எண்ணி பார்த்தா எத்தனை முஸ்லீம்கள் இருந்தோம்னாங்க. அதில் இருந்தே அநேகமாக அந்நிய சகோதர சகோதரிகள் இருந்தாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டாக, அதாவது இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிற முடிவுக்கு எகெயின்ஸ்டாக அன்றைக்கு நேற்று கூட இருந்தே வந்து அந்நிய சகோதர சகோதரிகள். அப்போ இப்படியெல்லாம் பிரச்சனைகளை விட்டுட்டு நாங்கள் இந்த கவர்மெண்ட் செஞ்ச எத்தனையோ விஷயங்கள். இன்றைக்கி கொரோனா காலத்தில் எங்களோட முஸ்லீம்களோட ஜனாசாவை பைஃபோஸாக எரிக்கப்பட்டுச்சு. இந்த வரைக்கும் இப்போ அந்த பேச்சே இல்லை சமூகத்தில். அப்படி ஒன்று நடந்தான்னு கூட நாங்கள் எல்லோரும் மறந்துட்டோம். அது செஞ்சவங்களுக்கு என்ன சரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா, அவங்களுக்கு அது அந்த ஃபேமிலிக்கு என்ன சரி ஒரு நஷ்டேடு எடுத்து கொடுக்கணுமா, யாருமே அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாரும் இல்லை, அநேகமானவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, ஜமீயத்துல் உலமாவில் அடுத்த தலைவர் யார். ஆகவே எங்களோட பிரச்சனை என்னான்னு இன்றைக்கி எங்களுக்கு தெரியா, நாங்கள் எங்களோட சொந்த பிரச்சனைகளை மறந்து அடுத்த பிரச்சனையில் நாங்கள் கையை நொட்டி கொண்டு இருக்கிறோம், வெள்ளை நொட்டி கொண்டு இருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் எங்களோட பிரச்சனை என்னன்றதை நாங்கள் ஒன்றாவது எங்களுக்கு முன்னுக்கு பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை உண்டு. முஸ்லீம்களுக்கு கம்யூனிட்டியில் ஒரு முஸ்லீம் மினிஸ்டர் இல்லை. அதே மாதிரி ஏன விஷயங்களில் இன்றைய முஸ்லீம்களை புறக்கணிக்கப்பட்டிருக்குது. இன்றைய ஒன்றும் தேவையில்லை, அந்த மகார பள்ளிக்கு அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் கொடுத்த ஆன்சர் என்னடா, பாதுகாப்புக்கு தடையாகிதான், அது சொல்ல அந்த பள்ளியை திருப்பி தரையிடலாம். இதுதான் எங்களோட சமூகத்தின நிலைமை. இன்றைக்கி அதை கேட்குறதுக்கு பேசுகிறதுக்கு சரியான ஆட்கள் இன்றைக்கு இல்லை. காதினல் இன்றைக்கி நாங்கள் ஒரே சொல்கிற ஒன்று தான், இன்றைக்கு காதினலுக்கு ஈக்கிற பவர் எங்களோட மத தலைவர்மாருக்கு ஏன் இல்லை? இதெல்லாம் நாங்கள் யோசிக்காமல் ஜமீயத்துல் உலமாவில் அடுத்த தலைவர் யார், ரிஸ்வி முஃப்தியா இல்லாட்டி வேறு தாருமா, அவரா செக்ரட்டரி, இவரா செயலாளர், இவரா பொருளாளர், நாங்கள் இன்றைக்கி நடக்க முந்தைய நாங்கள் இது சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எங்களோட சமூகம் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இப்படி போகிறோம்ன்றதை பார்ப்போம். எங்களோட பிரச்சனையை நாங்கள் எப்போயும் பேசுவோம்ன்றதை நாங்கள் எல்லோரும் ஒரு யோசித்து ஒரு முடிவெடுக்கிற காலம் எப்போ வரும்ன்றதை பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.